மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அமைதியாக தன் அலுவலக அறைக்குள் அமர்ந்திருந்தார். ஆனால் அவரது அறைக்கு வெளியே ஏகப்பட்ட பரபரப்பு. எம்ஜிஆருக்கு நெருக்கமான சில அதிகாரிகள் ஒன்றாக அமர்ந்து தீவிரமாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார்கள். சீக்கிரமாக சில பெயர்களை தயார் செய்து அதை சிஎம் எம்ஜிஆரிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய பரபரப்புக்கான காரணம். அதாவது கொடைக்கானலில் பெண்களுக்கான ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க அப்போதைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். பெண்களுக்கான அந்த பல்கலைக்கழகத்திற்கு என்ன பெயர் வைப்பது என்று எத்தனையோ பெயர்களை யோசித்து பார்த்தார் எம்ஜிஆர். யோசித்து பார்த்ததில் எந்த ஒரு பெயரும் அவருக்கு திருப்தி இல்லை. உடனடியாக அதிகாரிகளை அழைத்தார். பல்கலைக்கழக விஷயத்தை சொல்லி நல்லதொரு பெயரை தேர்வு செய்து சொல்லும்படி கேட்டிருக்கிறார். ஒரு வழியாக அதிகாரிகளின் ஆலோசனை முடிந்தது. முதல்வரின் அறைக்குள் மெல்ல நுழைந்தார்கள். அடுக்கடுக்காக தாங்கள் எழுதி வைத்திருந்த பெயர்கள் அடங்கிய காகிதத்தை எம்ஜிஆர் கைகளில் பணிவுடன் கொடுத்தார்கள். சுதந்திரத்திற்காக போராடிய தில்லையாடி வள்ளியம்மை பெயரை வேறு சிலர் பரிந்துரைக்க, இன்னும் சிலரோ எம்ஜிஆரின் அன்னை சத்யா அம்மையார் பெயரையே வைத்துவிடலாம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இவை எல்லாவற்றையும் அமைதியாக படித்து பார்த்த எம்ஜிஆர் தீவிர யோசனைக்கு பின் தேர்வு செய்து சொன்ன பெயர் அன்னை தெரேசா. அப்போது எம்ஜிஆரை சுற்றியிருந்த அதிகாரிகள் அனைவரும் எதுவும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏனெனில் அதிகாரிகள் எழுதி கொடுத்த பட்டியலில் அந்த பெயரே இல்லை. ஆம், எம்ஜிஆரின் இதயத்தின் ஆழத்தில் இருந்து எழுந்த பெயர்தான் அன்னை தெரேசா. இப்படித்தான் உருவானது அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம். பல்கலைக்கழக திறப்பு விழா மேடையில் இந்த பெயரை எம்ஜிஆர் அறிவித்ததும் பலத்த கைத்தட்டல்கள். பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஜம்மு காஷ்மீர் முதல்வர் பரூக் அப்துல்லா எழுந்து வந்து எம்ஜிஆரை இறுக தழுவி கொண்டாராம். இந்து மதத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த அன்னை தெரேசாவின் பெயரை பல்கலைக்கழகத்திற்கு சூட்ட, முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த பரூக் அப்துல்லா எம்ஜிஆரை அன்போடு தழுவி நிற்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அன்னை தெரேசா நெகிழ்ந்து போனாராம். இந்த வேளையில் எம்ஜிஆரின் அரசியல் வழிகாட்டியான பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது நினைவுக்கு வருகிறது. நான் கைலி கட்டாத முஸ்லிம், சிலுவை அணியாத கிறிஸ்துவன், திருநீர் அணியாத இந்து. பேரறிஞர் அண்ணா சொன்ன இந்த வார்த்தைகளை தன் வாழ்க்கை பாடமாக ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர். இதை அறிந்த அன்னை தெரேசா அவர்கள் அந்த விழா மேடையிலேயே எம்ஜிஆரை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி மன நிறைவோடு ஆசி வழங்கியிருக்கிறார். மதவெறியை தவிர்ப்போம், மனிதநேயம் வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.